6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சிக்கன் பிரியாணி தான் ரெடி பண்ண போகிறோம். எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம், பட்டை லவங்கம் ஏலக்காய்லாம் சேர்த்துக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா வெங்காயம் சேர்த்துக்கிறோம், பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறோம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வதங்கணும். 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறோம். பிரியாணினாலே நெய் தான் ரொம்ப முக்கியம். இந்த நெய் பார்த்திங்கன்னா நானே வீட்டில் செஞ்சு வச்சுருக்கேன். நல்ல வாசமாக இருக்கும். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்குச்சுன்னா பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் போட போகிறோம். ஃபஸ்ட்டே போடுவாங்க சில பேர், பாத்திரத்தில் ஒட்டிக்கிட்டே இருக்கும். இதை போட்டிங்கன்னா நல்லா வெங்காயத்தோடு மிக்ஸ் ஆகிருக்கும். இந்த ஸ்டேஜுக்கு தக்காளி போட்டுக்கிறோம். தக்காளியை நல்லா வதக்கிக்கணும். தக்காளி கொஞ்சம் மீடியமாக குக் ஆன உடனே கறி சேர்த்துக்கிறோம். சிக்கன் வாங்கி நல்லா பீஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். எலும்பு கறியாக கேட்டேன், பிரியாணிக்கு டேஸ்ட்டாக இருக்கும். என் பசங்களாம் பிரியாணின்னு எழுதி கொடுத்தாலே போதுங்க, உடனே சாப்பிட்ருங்க. அந்தளவுக்கு பிடிக்கும் அவங்களுக்கு. இந்த ஸ்டேஜில் புதினா சேர்த்துக்கிறோம். சிக்கனில் வெங்காயம் தக்காளி புதினா எல்லாம் அப்படியே மிக்ஸ் ஆகி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கறியில் பார்த்திங்கன்னா அந்த சாறுலாம் இறங்கும். மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். நான் ஒரு 6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு எடுத்திருக்கேன். மிளகாத்தூள் போட்டுக்கிறோம். நான் 2 ஸ்பூன் தான் போட்டேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ ஸ்பூன் வேணாலும் போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் பிரியாணி பவுட்ரு போட்டுக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அந்த கறியில் வந்து மசாலாலாம் இறங்கி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி சிக்கன் பிரியாணியும் சிக்கன் 65 தான் செஞ்சேன். தயிர் சேர்த்துக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். 5 நிமிஷம் பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகணும். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றிடலாம். 1 டம்ளர் எடுத்திங்கன்னா 2 டம்ளர் தண்ணி. நான் இப்போ ஒரு 3 டம்ளர் எடுத்திருந்தேன், அதனால் 6 டம்ளர் தண்ணி ஊற்றிருந்தேன். உப்பு சேர்த்துக்கிறோம். நான் இன்றைக்கி 3/4 கிலோ அரிசியும் 3/4 கிலோ கறியும் எடுத்திருக்கேன். சைடில் பார்த்திங்கன்னா சிக்கன் 65 ரெடி பண்ணேன். பிரியாணி செய்கிற வரைக்கும் ஒன்றும் தெரிலங்க, அந்த தம்மில் போட்டுறதுக்கப்புறம் பசிச்சுது பாருங்க. அதுவும் சிக்கன் 65 பார்த்தோன்னே உடனே சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு. இந்த பக்கம் சிக்கன் 65 ரெடி பண்ணுறதுக்குள்ளேயே சீக்கிரம் போடுங்க சீக்கிரம் போடுங்கன்னு பசங்க நச்சரிச்சிட்டு இருந்தாங்க. சிக்கன் பிரியாணி சிக்கன் 65 இதுக்கெலாம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு அதிகமாக போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாக இருக்கும். சிக்கன் 65 ரெடி பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சாச்சு. பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா கொத்தமல்லி இலை தான் போடுறோம். இது வரைக்கும் நான் பிரியாணியே செஞ்சதில்லை அப்படின்னு சொல்கிறவங்க கூட ஈஸியாக செஞ்சுருவாங்க. ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுக்கிட்டோம். தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் அரிசியை சேர்த்துக்கிறோம். அரிசியை சேர்த்துட்டாலே பிரியாணி ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தங்க. பிரியாணி கொஞ்சம் பாதி குக்கான ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து கொஞ்சம் நெய் விட்டுக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் சேர்த்தோன்னா ரைஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாது, நல்லா பொல பொலன்னு வரும். பார்த்திங்களா, பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சிம்பிளான சுவையான டேஸ்டான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சைடில் சிக்கன் 65, பிரியாணி 65, ரைத்தா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் இது மாதிரி பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.